சம்மர் சீசனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டெய்லியும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு இருக்கறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா நல்லா குளிர்ச்சியானதா தான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். இந்த வீடியோல கம்மஞ்சோறு அதுவும் குக்கர்ல எப்படி பெர்ஃபெக்ட்டா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து நாங்க 1/2 கிலோ காட்டுக்கம்பு எடுத்திருக்கோம். காட்டுக்கம்பு தான் உடம்புக்கு நல்லது. குண்டு கம்பு வந்து சூடுங்க. இதை வந்து ஒரு மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து கிச்சன் ஸ்லாப் இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ வந்து இதை முரத்துல போட்டு நல்லா புடைச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இதுல இருந்து தவிடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இதுல வந்து கல் இருக்கும். அதனால இந்த மாதிரி கட்டை விரல் யூஸ் பண்ணி அரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க கம்பை திரும்பவும் மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிட்டு பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ கம்பு எடுத்ததுனால 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து 1 கப் கம்பு எடுத்தீங்கன்னா 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து குக்கர்ல ஆட் பண்ணிட்டு இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த கேப்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க கம்புல ஏதாச்சும் கட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா உடைச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து குக்கர்ல நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கம்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 5 விசில் வரட்டும். ஓப்பன் பண்ணோன்னையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி அட்டை தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் கெட்டியாயிரும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச கம்மஞ்சாப்பாட்டுக்கு வந்து நிலக்கடலைப்பருப்பு சட்னி, சாம்பார் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே இது கெட்டியாயிருங்க. சாப்பாடு சூடு ஆறுறதுக்குள்ளேயே இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 4 to 5 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். வெறும் இந்த தண்ணியில் மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குடிக்கலாம். இது நல்லா பசி தாங்கும். இதை வந்து நாங்கள் புளி தண்ணின்னு சொல்லுவோம். இந்த கம்மஞ்சாப்பாட்டை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்க, இதுக்கு வந்து தயிர், மோர் எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எதுவுமே தேவையில்லை. வெறும் இந்த கம்மஞ்சாப்பாடும் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.